காணா என்னங்க அவன் எங்க இருக்கிறானா எங்க கண்டுபிடி எங்க இருக்கிறா எதிர் விட்டுக்கிறானா எங்க பாரு நல்லவனுதா என்ன இந்த நேரத்துல எங்க பாட்டுல கறி போயிட்டானா ஐயம்மா ஐயோ ஐயோ அதை பேசாதம்மா ஐயோ அவன் சாப்பிடுறது கிடையாது அவன் சாப்பிடுறது விட்டு 12 மணி நேரம் மூட்டு கூட பார்க்க மாட்டாரு ஆளு அம்மா நல்லா புண்ணியவன் ஆமா எங்க போனாலு இன்னும் வராம சரி வாங்க பாத்துக்கலாம் ஏன்னு கேட்டா அவன் நல்லவனுக்கு போட்டு வந்திருப்போம் அவன் தான் வாய்க்காலுக்கும் வச்ச போருக்கு பொண்ணு வச்ச வருவானா அவ புள்ள பத்த நினைக்க நீ நாயா போனியா நம்ம கேட்காத கேள்வி ஒண்ணுமே புரியல வாய்க்கா வரப்புக்கு போனோம் வைக்க போருக்கு போனோம் ஆளை காணுன்றாங்களே ஆமா இந்த கேள்விக்கு பதில் உண்டு என்ன அதுக்கு வாய்க்கா வரப்புக்கு போனோம் வைக்க போருக்கு போனோம்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா இன்னும் ஆகும் போற மாடு வர மாடுறா புடி திண்டு போவோம் அந்த மாதிரி கொம்மால கண்டவு புடுங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் சரி 7 வாய்க்கால தண்ணி வந்தா என்ன ஆகும் போற வரல மட வருவான் அந்த மாதிரி கொம்மால கண்டவு மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அதான் ஏறி வாய்க்கா வரப்புக்கு போனோம் வைக்க போருக்கு போனோம் அப்படியே சொல்லி அந்த பொண்ணு இந்த பாப்பா கேட்ட கேள்விக்கு இந்த ஜாயின்ல கைய வச்சனா ஒரு அடி நெய்வேலி அப்படியே நெய்வேலில இருந்து ஒரு அடி எமலம் போய் செத்து சாவ சொல்ற ஆனா சித்தப்பா நீ சொல்ற கை வைடாத சத்தியமா உன்ன பின்னாடி வச்சு பழக்கல ஒரு தடவை வச்சு காட்டான் தம்பி ஆனா நான் வைப்பேன் ஆனா நான் வைப்பேன் வச்சு நான் செத்துட்டேன்னா என் பொண்டாட்டிக்கு ஒரே ஆம்பியா அப்ப என் பொண்டாட்டில 10 ஆம்பியானா நந்தோரி ஆண்டவனுக்கு பிறந்த பையா பொண்டாட்டி கையில என்னது பொண்டாட்டி கையால வாதம் கண்டாட்டி பொண்டாடி தொடுபடி கம்மியாட்டி சொல்றேன் வணக்கங்க ஆனா உன்னை பார்த்தோன்னு எனக்கே வந்துருச்சு பாட்டு அப்படி சொல்ற பாட்டு பாட்டுல இல்ல சீசா பாட்டு பாட்டு ஐயோ ஒத்த குரலோட்ட ஓட்ட குரலோட்ட ஓட்ட இந்த ஒய்யார பொண்ணு மேல நான் பாட்டு பாடுறேன் மத்தால அடிக்கிறான் அந்த அம்மாவுக்கு மட்டும் ஆடுது நம்ம அந்த அம்மா கிட்ட கிட்ட போய் கேளுங்க ஏமா என்ன உனக்கு மட்டும் ஆடுது உனக்கு மேல ஆடாது தம்பி எனக்கு கீழே தான் ஆடும் ஒத்த குரலோட்ட ஓட்ட ஒத்த குரலோட்ட ஓட்ட இந்த ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஒத்த குரலோட்ட ஓட்ட ஒத்த குரலோட்ட ஓட்ட இந்த ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஒத்த குரலோட்ட ஓட்ட நல்லா இருக்கிறடா பாப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா பாப்பா பொண்டாடிக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் ட்ரிப் லைட் போய் போகுது எதுக்கு பக்கத்து விடுங்க எதுக்கு பாத்துக்கலாம் போனா வணக்கம் வாந்தி வரும் வணக்கம் இன்னும் 2 பாட்டில் சேர்த்து சாப்பிடு வாழ்வு தரும் நாங்க அண்ணன் தோணி போடுறோம் வாங்க ஐயா வணக்கம் அருமையா தொங்குது எங்க தொங்குது சைலம்மா எங்க பாப்பா பள்ளி பாப்பா கல்யாணத்துல அப்படியே வந்துக்கலாம் இது எப்பேற்பட்ட சபை இது லட்சுமி கடாதிபதி சபை மகாலட்சுமி கடாதிபதி சபை இந்த சபை அதனால் கூடப்பட்ட சபை ஜெயபாரதி அம்மாவுக்காக நான்காவது சேர வேண்டும் அது இன்னைக்கு எத்தனாவது ராத்திரி எத்தனாவது ராத்திரி 2வது ராத்திரி பாப்பா முதல் நைட்டு தான் முதல் நைட்டு
நைட் ஓய் ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு முதல் இரவு நடத்தலாமா? ஏய் தம்பி ஓ இத இருந்திருக்காங்களே ஆமா. தேவாதி அம்மா தேவாதி அம்மா. இது வந்திருக்காங்களே ஆ. மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம். அவருடைய மதத்திற்கும் மதத்திற்கும். உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும். அநேக கோடி வணக்கம் வணக்கம்மா. தன்னுடைய விளக்கம் விளக்கம் விவரமா புரிஞ்சு விட்டுட்டு மேல கை வைக்காத பையன் கையால கை வைக்கிறான் உனக்கு ஏன்டா போறாம பொம்னாடி மேல கை வைக்கிறான் ஆண்டவன் செத்து ஆளா ஒரு குத்து நீ கையை வைக்கிறாங்க நக்கே சென்றான்டா அவன் பிச்சையாட்டி போனால அங்க அப்படியே அதை வாங்கி வச்சிருக்கோம். அந்த பிச்சைக்காரி வாங்கி வச்சிருக்கோம், அதை நக்கிட்டு இருப்பான். தம்பி விளக்கு எப்படி சுந்தரதாதி 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 சுத்திர தாதி ஆமா, ஆமா. என்று விளக்கமா விட்டு விட்டது ஆஹா. தம்பி ஓ. நான் எங்க ஏய், தெரியுமா மூகண்ணா. ஏம்மா, தம்பி ஆ. சுத்திர தாதி மட்டும் தான் தெரியும் ஆமா. நான் யாருக்கு பணிவிட வேலைக்காரி தெரியுமா யாருக்கு? கலிகதையை தாழ்ந்து வரக்கூடிய வரக்கூடிய சுபாங்கு சக்கரவர்த்தி சுபாங்கு சக்கரவர்த்தி. ரத்தின மாலாவுக்கு பிறந்த ஆ. யாரு பொன்னுரிக அம்மன் அந்த அம்மனுக்கு பணிவிட வேலைக்காரி நானு ஓ நீ தாதியா? இல்ல உனக்கு காலையில வேதி வர போது இரு கண்டிப்பா வருது அதான் சுந்தரதாதி. அதானா அப்படியா இருந்தாலும் தம்பி ஆஹா. அந்த அம்மா இருக்காங்களே ஆமா. பொன்னுரிக அம்மன் ஆஹா. அந்த அம்மனுக்கு ஆஹா. பணிவிட வேலைக்காரி ஓஹோ. அந்த அம்மா காலால விட்டாலும் கையால செய்வது என்னுடைய வழக்கம் நான் யார் தெரியுமா? நீ யாரு அம்மாவுக்கு சுந்தரதாதி அம்மாவுக்கு பொன்னூரி அம்மாவுக்கு அரண்மனையில வேலைக்காரி இருந்தாலும் நம்பி பார்த்து பிரமாதமா அம்மா காலால செய்வாங்க நீ அதை கொண்டே பாடுறா. ஆமா ஏமா ஏமாமா பூ எடுத்துக்கிச்சேமா ஏமா ஏய் நீ பாரு மாமா வந்துறாரு பாப்பா சோனா பானா ஏமா பூபதி அப்ப அந்த அம்மாவுக்கு தாதி பணிவிட வேலைக்காரி நீ எங்க வேலை செய்யறா நீ எங்க வேலை செய்யறா அதே அரசாங்கத்துல பொன்னூரி அம்மா தெரியல அவங்க வீட்டுக்காரர் கருணாபிஷேகனுக்கு நான் வேலைக்காரன் நீ வேலைக்காரி வேலைக்காரி அதுக்கு என்ன இருப்பா வேலைக்காரி நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் ஆக ஒத்தனை 3 வயது இருக்கும் வருது எங்க வரா மாதிரியாமா ஏமா தம்பி நீ வேலைக்காரி நான் வேலைக்காரன் ஆமா நம்ம ரெண்டு பேரும் வேலை விடலாமா? எங்க போய் வேலை இப்பதாம்மா காட்டு போன வந்து நோண்டி போனேன் பூபதி அப்படி இருந்தாலும் கேக்குற மாதிரி அந்த தாலக்கார ஒரு கேன கேனியா ஏய் என்னம்மா கேட்டுக்கிறாங்க சொல்லு போ. ஆமாமா சின்னம்மா போடாப்பா யார் ஐயோ 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 போடா அது அப்படி இல்ல ஏய் வராத பக்கம் பணிவிட வேலைக்காரியாச்சு ஆமா. ஆனா பகல் நேரத்துல தான் கூப்பிடுவாங்க ஆமா. இது இரவு நேரத்துல கூப்பிட்டிருக்காங்களே அதெல்லாம் ஒண்ணும் என்ன காரணம் தெரியல பார்க்க தைரியமா பார்க்க வேண்டும் அதனால நான் சுந்தர தாண்டி வந்து ராஜா பாட்ட சொல்லிட்டு வைப்போ ஏமா ராணி அம்மா ஒரு மணி கட்டளை ஆமா போயிட்டு சீக்கிரம் வந்து எங்க வர சொல்ற அம்மா பாத்துட்டு வாங்க அரசாங்கத்து சிங்சாங்க ராணி அம்மா அடியோ ராணி அம்மா வணக்கம்மா எல்லாருமா அம்மா சொல்லுமா என்னை பெற்ற தாய்க்கு மேலாய் வந்தேன் வணக்கம்
அம்மா பாதம் பணிந்த உனக்கு சுகமாக வாழ ஆசைகளித்தேன். ஆமா சொல்லுமா. உங்க சித்தனுடைய பாக்கியம் ஆகட்டுமா. ஒரு வாக்கியாச்சு என்னடி ஒரு விஷயமாச்சு கேட்டா கோவம் ஒன்று கிடையாது. கோவம் கிடையாதும்மா. ஆமா இந்த கட்டளைக்கு தாதி யாரை எட்டி வாழ சொன்னதென்ன. நீங்க பகல் நேரத்தில் தானே வர சொல்லிங்க. தாதிய இரவு நேரத்தில் வர சொல்லிருக்கீங்களே, என்னம்மா காரணம்? தாதி அம்மா, ராணி அம்மா, சுந்தரம் அம்மா, என்னமோ தெரியலடி இன்னைக்கு உடம்பு ஒரு விதமா இருக்குது. ஐயோ அதனால உடம்பு ஒரு விதமா இருக்குதுன்னா பூபதி ஆயாசமா இருக்குதா? பாயாசமா இருக்கா? பாயாசம் அம்மா அம்மா அதனால உண்டு தாம்பூலம் தரித்து பஞ்சனையிலே நித்திரையிலே அமர வேண்டும். ஓ நித்திரையில அமர்ந்து தூங்க வேண்டும். தூங்க வேண்டும். அதனால நீ இப்ப என்ன செய்யணும்? அடி பஞ்சனை அலங்காரமே அலங்காரம் செய்தால் இப்ப உறங்கலாண்டி. அப்படியா? இதான் உன்னுடைய பஞ்சனை அலங்காரமே. நாம உண்டு விட்டு உறங்கலாமா? தூங்கலாமா? சாப்பிட்டு தூங்கலாமான்னு பூபதி கிட்ட நம்ம தூங்க போறோம் இல்லையா? இந்த காவல் பையன் கட்டி வச்சு எடுத்தாரு அப்படின்னா நாய் கேட்ல இருறா. நாங்க தூங்க போறோம். நீ ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கிலி தச்சுன்னு எங்கன்னா போய் தின்ன போட போறேன். தின்ன போற சொல்றியா? சித்தெருப்பு கூட உள்ள வரக்கூடாது. ஒரு தொடர்போட குடுத்துனாரு பெருகினே இருக்கிறா. அண்ணாமலையார் கோயில்ல பெரிய அணையா காதாட்டு பேரு ஆட்டிட்டு இருப்போம். சரியா நாளா கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு? ஏய் காவலர்ரா. காவலர்னா இங்க வரேன்றா. காவல வெறிக்காத. அதேம்மா ராணி அம்மா உறங்கலாமா? ஆகட்டும். நித்திரையாகி நேனே பள்ளி சேர்த்து பொருந்தவே மஞ்சத்தின் மீதிலேதான் பொன்னுரையே
ஒரு பின்னமுடன் பிறகான அசரில் வாக்கு பிரியமாயன் செவியில் கேட்டதிப்போ அடிவண்ணமுள்ள சுத்திரமே என் தாயார் வீட்டில் வகை மோசம் எது வருமோ அறிகிறேனே. ராணியம்மா ஏண்டி ஏம்மா நாம் இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அசரீர் வாக்கு ஒன்று உரைத்ததே. என்னது? உன் செவியில் ஏதாவது கேட்டதடி? அசரீர் வாக்கா? ஆமாம்மா. அம்மா அம்மா என் செவியில் எதுவும் கேட்கவில்லை அம்மா. உன் செவியில் இல்லையே, கேட்கவில்லையே. உன் செவியில் கேட்கவில்லையா? இல்லை அம்மா. அம்மா சுந்தரா ராணியம்மா அடி நான் சுந்தரமே அதன் என்ன ராணியம்மா ஆகா அம்மா ராணியம்மா 12 வருஷமா? ஆமாம்மா. மாமாங்கம்மா. ஆமாம்மா. கூடவே தாண்டி நீ இருக்கிற. ஆமாம்மா. தாய் வீட்டு சீதனமா 12 வருடமா உன்னுடைய அரண்மனையில் தான் இருக்கம்மா. நீ காலால் இடக்கூடிய வேலை கையால் செய்து கொண்டு உன் கூட தானே இருக்க. சுந்தரோ ராணியம்மா 12 வருஷமா உன்னிடத்தில் நான் ஏதாவது கனவு கண்டேன் என்று சொல்லி இருக்கிறனடி? இல்லையம்மா. ஆனால் இன்று நான் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நான் கண்ட கனவை நினைத்தால். கனவா? ஆமாம்மா, நான் கண்ட கனவை நினைத்தால் 12 வருஷமா 12 வருஷமா நான் நினைக்காத ஒன்றை நான் நினைக்கும்படி நேர்ந்து விட்டது. அம்மா நினைக்காதது ஒன்று, அது என்னதம்மா அது? அம்மா ராணியம்மா. அது ராணியம்மா 12 வருஷமா நினைக்காத இருந்தீங்களே, இன்னைக்கு ஏம்மா அதை நினைச்சீங்க? அதான் என்னம்மா அது? என்னம்மா அதுன்னு கேக்குறேன். அம்மாம்மா. அம்மா அம்மா நான் பொன்யாகத்திலே பிறந்தாலும் அம்மாம்மா என்னை பெற்ற என் தாய் தந்தை இருவரும் என்னை பாராட்டி சீராட்டி பாலூட்டி நல்ல முறையா வளர்த்தார்களே. அம்மம்மா தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா நான் ஒரு இடுகுலத்தோரை மாலை இட்டு விட்டேன் என்ற செய்தி தெரிந்ததும் நீ இங்க இருக்க வேண்டாம் என்று என்னை அடித்து விரட்டி விட்டாரடி அம்மா. ஆமாம்மா. அன்று நாள் முதல் இன்று நாள் வரையிலும் என் தாய் தந்தையை நான் நினைத்ததே இல்லடி. கிடையாதே. ஆனால் நான் இன்று கண்ட கனவின்படி அம்மா ராணியம்மா என் தாய் தந்தை மார்களுக்கா அங்கென்ன ஒரு தவறுகளை நேர்ந்ததோல
என் தாய் தந்தை மீது இவ்வளவு நாளா நினைக்காது இருந்துட்டேன். இன்னும் இல்லையே. ஆனா என்று நினைக்கும்படி நேர்ந்து விட்டதடி அம்மா. அது என்ன காரணம்? என்ன காரணம்மா? அம்மா அம்மா இதெல்லாம் விடுறி, இதை விடுமா. அம்மா அம்மா மற்றொன்று உழைத்ததே, மற்றொன்று வாக்கு உழைத்ததடி அம்மா. என்னம்மா அது? அடி நாளை படுகளத்தில் அதெல்லாம் விடுங்கம்மா. நாளை குருஷேத்திர பூமியிலே நடக்கக்கூடிய நேற்றோடு எத்தனை நாள் சண்டை முடிந்தது? நேற்றோடு 16ஆம் நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தால் 17ஆம் நாள் சண்டை. ஏண்டி அம்மா, அந்த சண்டைக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம்? சம்பந்தம் இல்லையம்மா. ஆனால் குருஷேத்திர பூமியிலே உன்னை போல பெண்கள் எல்லாம் கூடிக்கொண்டு அம்மா அம்மா என் கை நிறைய வளையலை போட்டார். வளையல் போடுவதாகவும் என்னுடைய விரலிலே கணையாயி போடுவதாகவும் என்னுடைய தலையிலே பூச்சூடுவதாகவும் நெத்தி நிறைய குங்குமம் இடுவதாகவும் இப்படி எல்லாம் செய்த பெண்கள் தனியாக ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று 10 பேர் கூடினேன். அம்மா அம்மா என்ன செய்தார்கள்? என்னம்மா? அம்மா ராணி அம்மா, என்னுடைய விரலில் இருந்த கனியாயை கழற்றினார்கள். என்னுடைய வளையலை உடைத்தார்கள். என் புஷ்பத்தை எடுத்தார்கள். என் குங்குமத்தை கலைத்தார்கள். ராணி அம்மா, இப்படி எல்லாம் செய்து கனவு கண்டிருக்கீங்களா? அம்மா, இது என்னன்னு எனக்கு புரியல. இந்த கனவுக்கு பலாபலன் எனக்கு தெரியலம்மா. சரி, நம்ம வீட்டுல இருக்கிறான் பாரு வேலைக்காரன் பூபதி, ஆமா மந்திரி, அவனுக்கு என்ன மரியாதை? அதானே. சரி, வேலைக்கார பையன் அதானே வேலைக்காரன் இருக்கான் பாரு. ஆமா, அவன்கிட்ட நான் போய் கேட்டு வரமா. ஏன்னு கேட்டா அறிவுல சிறந்தவன் அவன். ஆமா, புத்திசாலி. கேட்டோடனே போய் சொல்லு. அதனால அவன்கிட்ட போய் கேட்டு வரேன். கேள் டேய், யாரா வேலைக்காரையா? ஏண்டி வேலை விடுறீங்க? ஏன் தாதி? ஓ உனக்கு ஏதி வருது. பின்னால கால உனக்கு பேதி வரும். வரட்ட விடு தம்பி. தம்பி பூபதி, சொல்லுமா. ராணி அம்மா இருக்காங்களே, ஆமா. யாரு? பொன்னூரி அம்மா. ஆமா, அவங்க ஒரு கனவு கண்டிருக்காங்களாம். கனவா? எப்படி கண்டாங்க? எப்படி? தூங்கிட்டே கண்டாங்களா இல்ல மூச்சில கண்டாங்களா? அவன் கேக்குறீங்க யாரு பத்தி? தூங்கிட்டே கண்டாங்களா? எப்படி? இல்லடா, அம்மா நடந்துட்டே கண்டாங்கடா. சொல்லுமா பூபதி. என்ன போல பெண்கள் எல்லாம் கூடிக்கொண்டு மகாராணி அம்மாவுக்கு முதல்த்து கனியாளி போடுவதாகவும் விரல்ல 2வது வளையல் இடுவதாகவும் 3வது பூச்சு விடுவதாகவும் நெற்றி நிறைய குங்குமம் வைப்பதாகவும் இதெல்லாம் செய்த பெண்கள் ராணி அம்மா ஒரு இடத்துல தனியாக எடுத்து சென்று 10 பேர் குடிக்கணும். முதல்த்து கனியாளி கட்டிட்டாங்களாம், வளையல முடிச்சுட்டாங்களாம், பூவை எடுத்துட்டாங்களா தம்பி, நெற்றியில இருக்கிற குங்குமத்தை கழிச்சிட்டாங்களா. அதை நினைச்சு ராணி அம்மா அழுகுறாங்க. ஆமா, இதுக்கு பலாபலன் என்ன அது சொல்லணுமா? ஆமா. நைட்டு இரவு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு 9 மணின்னா வச்சுக்க. நல்லா வயிறம்ப சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஆமா தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம யார நினைச்சிட்டு தூங்குறோமோ, யார நினைச்சுன்னு தூங்குறோமோ அதான் கனவா. அதான் நைட்டு தூங்கும் போது கனவு வரும். ஆமா ஆமா ஆமா, இதான் கனவா. அந்த கனவுக்கு பலாபலம் இதானே? ஆமா. சரி, இங்க இரு, நான் போய். ராணி அம்மா, அம்மா கண்டு வந்தாயா? நீங்க கண்டுக பார் கனவு. அந்த கனவுக்கு பலாபலம் கிடைத்து விட்டது. எப்படி? நாம நைட்ல தூங்கும் போது வயிறார சாப்பிட்டுட்டு நாம தூங்கும் போது யார நினைச்சுக்கின்னு படுக்கிறோமோ அதுதான் நைட்டு கனவுல வருமா.
இது யார் சொன்னது? நான் நம்ம பூபதி வேலைக்கிற பையன். அதான் கெட்டிக்கார பையன். ஓ ஆமா, அவனை சொன்னான். அவன் தான் நம்ம என்கிட்ட சொன்னான். அம்மா இவனுக்கு அவன் சொன்னது விளக்கம் தெரியலையாடி அம்மா? இல்லையம்மா, என்ன விளக்கம்? அவன் தினமும் சாப்பிட்டு உன்னையே நினைச்சிட்டு படுப்பான் பழகுது. நீ அவன் கனவுல போவே அடங்குது. இது என் கனவுக்கு என்னடி கேட்டணும் அப்படின்னா உங்க 2 பேர் தாதா உங்க 2 பேர் போட்டு பையா, அட கண்டவனுக்கு போட்டு எங்க வாடா வாடா பையா. ஐயோ, கனவுக்கு பலாபலன்னு சொல்றான்னா நான் வரேன் அவன் கனவுல. கனவோ ஒரு நினைவு, நினைவோ ஒரு கனவு. கனவோ ஏமா எப்படி நீங்க கண்ட கனவு? ஆமா. கனவோ ஒரு நினைவா, நினைவோ ஒரு கனவா? சரி ஏமா அந்த கனவுல ஆமா. ஒரு 1000 ரூபாய் காசு கனவுல வருதுன்னு வச்சுக்கோ, காகித கட்ட உதவுமாது. அந்த கனவுல கண்ட பணம் வீட்டு செலவுக்கு பில்லு கட்ட முடியாது, காகித கட்ட உதவாது. உதவாது. ஆமா, சரி அம்மா. கனவோ ஒரு நினைவு, சரி சரி நினைவோ ஒரு கனவு. ஏண்டி அதான் அவன் சொல்றேன். இது பயப்பட தேவையில்லைன்னு சொல்றேன். நோ ப்ராப்ளம், எதுக்குமே அஞ்சாதீங்க அம்மா. ஓ, இங்கிலீஷ்காரனுக்கு போனவங்க நடக்குதாமா? சுந்தரா, நான் கனவு மட்டும் கண்டிருந்தால் நீ சொல்ற மாதிரி மனசு தேத்திக்கலாம். சரிம்மா. ஆனால் அடியா சரீரம் உரைத்த வாக்குங்க அறுவையே சொல்வேன் கேளா. நீ சமதாய் படைகளத்தின் நிகரில்லா வரிசை மாலை. நீ சமதாய் படிகளத்தில் நிகரில்லா வரிசை மாலை. அடிவசமுடன் வரும்பார் என்று வன்மையாய் உரைத்ததம்மா. வசமுடன் வரும்பார் என்று வன்மையாய் உரைத்ததம்மா. திசையாண்ட தந்தைக்கு என்ன தீவினை வருமோ அம்மா. அம்மா மட்டும் நான் கண்டிருந்தேன். கனவு மட்டும் கிடையாது, அசரீர் வாக்கு உரைத்திருக்கின்றது. அசரீர் வாக்கா? ஆமாண்டி. ஐயோ, அதனால மனம் கொஞ்சம் சஞ்சலப்படுது. இருந்தாலும் நடப்பதெல்லாம் நாராயண செயல். வருவது வயல் நிக்காதும்மா. அந்த கனவுக்கு நம்மளுக்கு என்ன எது நடந்தாலும் சம்பந்தம் கிடையாது. எது நடந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. நடக்கட்டும். நாராயண செயல். சரி, அதை வாடி பாத்துங்க வஜபேடை. மகாராஜா, என் மனைவி புண்ணுருக்கு அருகாமையில் அறியாமல் அவங்க தாய் வீட்டு சீதனம். ஆமா, சுந்தர தாதி இருப்பாங்க. ஆஹா. நான் கூட்டு கொடுத்தேன். ஏமா தாயி, மகாராஜா ஒருபடி கட்டளை. யாரு? அண்ணாபிஷேகன். மகாராஜா கண்ணாபிஷேகன். பெருமுடித்துருவா. ஓடு 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 ஓடு. மகாராஜா தப்பு இல்லைங்களா? அவளுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். போய் அதை நம்பி நான் எங்க என்னமா பண்ணிடுறேன். என் குடும்பத்துல வந்து குட்டியாளி கேட்கறிய என் நொண்டிதான் என்ன விட்டு ஓடி போச்சு. இந்த குண்டியாச்சும் பார்க்கலாம். வண்டியிலே தவறா நினைக்க வேண்டாம். ஒன்னு நான் நினைப்பேன் சச்சி. ஒரு பாசத்துல தொட்டு வேற ஒண்ணு பாசத்தை கட்டி பிடிச்சி இந்த கர்ணன் கண்ணிலே அகப்பட்டவன் ஒத்தும் தேரம். மகாராஜா ஐயா ராஜசேகரா புன்னீர் பாத வந்தானோ. இந்த சுந்தர தாஜா அநேக கோடி வணக்கங்கள். சுகமாக வந்து போயிரு. அம்மா சாத்தியவாடி சுந்தர சாத்தியவாடி சாத்தியவாடி சுந்தர சாத்தியவாடி அம்மா சாத்தியவாடி 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 சுந்தர சாத்தியவாடி அம்மா சாத்தியவாடி தலடி பண்டல தலடி பண்டல ஐயோ என்ன ஜெகம் சுகமாக வாழ கடவுள் உங்கள் சித்தடி பாக்கியம் ஆகட்டும். ஏங்க நீ அழைத்த காரணம் ஏங்க? நான் சொல்றேன்னு ஒண்ணு தவறா நினைக்க வேண்டாம். உட்காந்து நாடம் பாக்குறோம். அவருக்கு வாத்தியார் சம்பளம் கொடுக்க போறாங்க. என்ன பண்றது? அதை விட மகாராஜா
என்னங்க நான் சொல்றேன்னு ஒண்ணு தவறா நினைக்க வேண்டாம். எதுவும் தவறா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். அரசே, ஆ. என்ன உதவி? என் மனைவி இருக்காங்க பார், ஆமா, பொன்னுருகி. பொன்னுரிகம்மா. பொன்னுருகி இடத்தில் நான் சில வார்த்தைகள் ஆட வேண்டும். வார்த்தைகள் உறவாட வேண்டும். ஆமா. ஆ. அதனால் ஆ. என் மனைவி பொன்னுருகியை ஆ. நான் அழைத்தேன் என்று அழைத்து வாருங்கள். அப்படிதானே? ஆமா. இதோதானே? ஆமா. இதோ போயிட்டு வரேன். ராணியம்மா, பூண்டுடைய கணவர் கண்ணாபிஷேகன் அங்குதேசத்தை மானங்கட்ட மாடு, மானங்கட்ட மரியாதை கட்டு பொறுப்பு பண்ணாங்க. வீட்டுக்காரு என்னடா என்னடா பாய மூடு, பாய மூடுறான். என்ன உலகத்துல அதானே உலகத்துல கல்லாம்படியா வந்தான்னு சொன்னா போதும். ஆம்பளைட் வச்சு அமுக்குற ஆம்பளையா சுட்டு போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுட்டு போடுற நீ. அதானே இப்ப நீ வரேன்னு சொல்லு, நான் என்ன சுட்டு போட போட்டு சாவடிப்பேன் நானு. அதே நான் வரேன். சாவ கோழி அரைப்பேன். அதே நான் போடுறேன்னா குஞ்சாச்சு போடுவான். அந்த அம்மா அடிக்க வரும். வந்து வீட்டுக்காரு யார் சொந்த வீட்டுக்காரு? ஆமா, இவதான் தாலி எடுத்துக்கிட்டு தாலி கட்டி சொந்த வீட்டுக்காரு. சொந்த வீட்டுக்காரா? என்னடா அந்த அம்மா இப்படி கொலைக்குது அம்மா? மூடு நாய் ஆம்பிடியா தாலி கட்டின ஆம்பிடியா? அந்த தாய் யார் தெரியுமா? அந்த ஆடி பகனு மழை தந்து பாவி அங்கேயாடி போற? அடிக்க வரேன், என்ன பண்ணுவேன் நானு? இப்படி வா. அந்த ஆள் யாரு? இழுகுலத்தோன் அந்த ஆளு. மகன். ஆமா, அந்த ஆளு. ஆமாண்டா. எந்த ஆளு? ஆமா, வா. அங்க போவாத, அங்க ரீஸ் ரீஸ் பண்ணி விட்டுருவா. அங்க போவாத. ஏண்டி அந்த ஆளு என்ன? அந்த ஆளு நான் உன் வீட்டுல மாடு மேய்ச்சி அவரு ஜபாரு என்ன இருந்தாலும் ஆம்பு எடுக்க மரியாதை கொடுக்கணும். கணவர. ஆமா, ஆம்பிடியா இவதான் ஜபாட்டா ஆம்பிடியா. இதுக்குதான் 12 வருஷமா கர்மா கறந்தாங்க. மூடி வாய, மூடு வாயன்ன. நீ என்ன கம்பமா போட்டுருப்ப? ஏய், அம்மா தேரோட்டின் மகன் இழுகுலத்தோன் ரதையனால் வளர்க்கப்பட்டவர். பழக்கப்பட்டாள். ஏச்சு ஓடு. அந்த ஆள் பேச்சு கனவோடு அந்த ஆள் பேச்சு இங்க எடுக்கலாமா? யார் அவரு? இடுவான குலத்துக்கெல்லாம் ஈரந்தான் சேர்ப்பாகந்தா. அவர் அழைத்து வர சொன்னார் என்று அறுவையை உரைக்க வந்தார். அடி கழித்தினால் இருக்கு கட்டி கண்டு பெண் இருந்தாயானா விழைத்தோடி போவது அந்த ஆள் பேச்ச இதுவரையில் என்கிட்ட பேசவே இல்லை. இல்லம்மா, இனிமே உங்களை சும்மா விடக்கூடாது. இங்க வந்து நின்று திரும்பி திரும்பிட்டீங்க. திரும்ப புது போக கிளம்பிடும். அப்படியே ரிவேஸ்ல 2 பேரும் வரணும். அவனா கூட அவன் பிள்ளைக்கா திரும்பி வாப்பா. திரும்ப திரும்பி மட்டம் மைஞ்சு விடும். என்னடா மூற 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 வாய பாரு எப்படி காட்டுறான். முன்னால வச்சு காட்டா. திருப்பி வச்சு கட்டினா
ரிலீஸ்மா சரியாகிட்டு போலான்னு பாக்குறேன். தம்பி ஏய் அம்மா இல்ல எங்க இருக்கிறா அம்மா அம்மா எங்க இருக்கிறா அந்த ஆள் பேச்சு இது வரைக்கும் என் முன்னாடி நீ பேசுறதே கிடையாது. அதனால இனிமே என் முகத்திலே விழிக்க கூடாது. நேரா போறேன் எங்கன்னா பொறம்போக்குல புளிய மரம் இருக்கும் தூக்கு போட்டு 2 பேரும் சாவு இங்க இருக்காதீங்க. எங்களுக்கு தூக்கு பொறம்போக்கு மரத்துல மாட்ட தெரியாதம்மா. அதுக்கு நீ மாட்டி கொடுக்கணும். அம்மா இந்த ஊரு எல்லை எங்க இருக்குன்னு பாக்குறியா? இந்த ஊரு எல்லை எங்க இருக்குது? மணிகாரன் தான் கேட்கணும். டேய் தூக்குடா தூக்குடா. மகாராஜா அம்மா சுந்தரம் ஐயா அந்த பொன்னூருக்கு மாளிகைக்கு போனது போதும் ஐயா போனது போதும். அவ புலியை போல எங்களை மகாராஜா அங்குதே சாதிபதி கர்ணாபிஷேகம் உன்னுடைய வீட்டுக்காரர் வந்துகிறான்னு சொன்னதான் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி இதுக்குள்ளத்தோன் சூத பொங்கவன் ரவியினால் விளக்கப்பட்டாலும் சொல்லி கயற்றினால் கட்டி அடிச்சுட்டாங்க. இந்த கட்டை நின்னு அவருங்க இந்த கட்டை அது யார் கட்டிய கட்டு? ஒரு பெண்மனை கட்டிய கட்டி. ஒரு பெண் கட்டிய கட்டு. ஆமாங்க. நானோ ஒரு நாட்டிற்கு அரசன். ஆமா ஆண்மகன். ஆமா தொட்டு அவிழ்க்கப்படாது. அதான் சரி. ஆனா இந்த கட்டு அவிழ்க்கிறதுக்கு வழி வேணா சொல்றேன். முதல்ல சொல்லுங்க அது என்னங்க வழி? என்ன வழி அப்படின்னு கேக்குறேன். என்ன சுந்தரம் பரிசை தாம்புலமும் பெற்று என்னுடைய குலத்தோனான எழில் பெரும் வண்ணமாய் பொண்ணுமாதை மகாராஜா மறுமுறை என்னுடைய மனைவியா விளங்கும்படியான பொன்னூருக்கு அருகாமையில் சென்று சென்று உங்களுடைய கணவன் கர்ணாபிஷேகன் அவருடைய தாயாதி பங்காளியா விளங்கும்படியான ஐவர் ராஜாக்களோடு சண்டைக்கு போறாராம், யுத்தத்துக்கு போறாராம், சண்டைக்கு போறாராம். அதனால உங்ககிட்ட கொடுத்தாரு திருமணத்தன்று கைத்தாம்பலம். அந்த கைத்தாம்பலத்தை வாங்கின் போதுதான் கூப்பிட்டார். தாயாதியா விளங்கும்படியான இவர் ராஜாக்களோடு சொந்த தாயாதியான விளங்கி வரக்கூடிய தாய் வழி சொந்தம். ஆமா பங்காளி. அந்த பங்காளியா இவர் ராஜாக்களோடு சண்டைக்கு போறாராம். இந்த வார்த்தையை சொன்னா இந்த கட்டி அவிழ்த்து விடுவா, அவளும் உங்க பின்னாடியே வருவா. இந்த கட்டை அவுத்துருவாங்களா? கண்டிப்பா. சரி நான் போயிட்டு வரேன். நான் ரொம்ப நாளா வாங்கிட்டா ஒரு கதை சொல்றேன்னு சொன்னா இல்லையா? ஆமா நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஒண்ணு கிளப்பி கேப்பனா நானு. சரி நான் சொல்றதா இப்ப சொல்லுங்க. 2 தலை உருவம் ஒண்ணு 2 தலை 2 பக்கம் 2 தலை 2 தலை 2 வாலு 2 வாலு 8 காலு. அது என்னன்னு சொல்லு பாக்கும். கண்டவனுக்கு கொண்டு போய் காத்தி மாசம் நாய் லோல பல்ல ஈத்துட்டு கிடக்கல அது மாதிரி கிடக்கணும் குத்தி கட்டுறான் பாத்தியமா. போலவையா போலவா ஏதோ நம்ம வீட்டு வாசப்படல பிச்சைக்காரன் நாய் கத்துற மாதிரி இருக்கு.
எல்லாம் எங்க ராணியம்மா வீட்டுல மிஞ்சி வச்சு போய் சொல்ற போல. போறேன் நான் போறேன். ஏய் யாரோ பிச்சைக்கார பையா ஐயா எங்க ராணியம்மா வீட்டுல சாப்பிட்டு மிஞ்சி போச்சு போடா. மிஞ்சி போனவோ குஞ்சாச்சு போடா நீ. ராணியம்மா ராணியம்மா சுந்தர தாதி குரல். வரலாமாடா? எதுக்கு இங்க வந்த? போன இடத்துல இடம் கிடைக்கல. ஏய் கருப்பு தோட்டம் என்னாச்சு? அங்க தண்ணி பாய்ச்சி வச்சிருக்காங்க. மோட்டர் செட்டு கூட்டி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆறு மாடு மேய்க்கிறாங்க. இடமே கிடைக்கல உனக்கு. பாத்துட்டு வந்துக்கிறான். எங்குமே கிடைக்கல. அது விஜயபுரம் மாந்தோப்புன்னு ஆயிடுச்சு. ஓ மாந்தோப்பு எல்லாம் மாங்காய் பறி போயிடுறாங்க. பரமரமா இருக்குதா. அங்க ஒரு பயத்தை பார்க்கலாம், இந்த பயத்தை தூக்கலாம் பார்த்தா எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு வந்த? உங்க வீட்டுக்கார் என்னடி சொல்லு அம்மா சொல்லாதே. உங்க வீட்டுக்கார் அங்கு தேசாதிபதி கர்ணாபிஷேகம். மறுபடியும் அங்க அங்கேயே போவாதிரி. எதுக்கு நீ மறுபடியும் வந்த? அம்மா சொல்லு. இப்படி சொன்னீங்க பின்புறம் முன்புறம் கட்டி போட்டாங்க. அவரு சொந்த தாயாதியோடு பங்காளி கூட சண்டைக்கு போறாராம். பங்காளியா? சண்டைக்கு போறாரு பங்காளி கூட. பங்காளி கூட சண்டைக்கு போறாராம். சரி இரு இல்ல இது அவரு அம்மா. உன்னால பேச முடியாது தவிக்கிறேன். இருடி இந்த கட்டை இப்பதானே வச்சா கார்த்தி மாசம் பொட்ட நாய் கட்ட நாய் புட்டிட்டு போகுது. ராணி அம்மா சுந்தர தாதி ராணி அம்மா என்னடி விவரமா சொல்லு. அங்குதேசாதிபதி கர்ணாபிஷேகம் சொந்த பங்காளி கூட தாயாதியோடு சண்டைக்கு போறாரம்மா. யாரு அவருக்கு பங்காளியா? ஐவ ராஜாக்கள் இவருக்கு பங்காளியா. ஆண்டவர்கள் இவருக்கு பங்காளி. ஆமாம்மா அப்படின்னு சொல்றாரு. பாண்டவர்கள் சத்திரிய குல சந்திரகுல பரம்பரையில் பிறந்தவர். ஆமா சத்திரியர்கள் அவங்க. இவர் இருகுலத்தோன் ரதம் ஓட்டக்கூடிய ஆளு. ஆமா தேர் ஓட்டில். ஆமாம்மா எப்படி பாண்டவரை இவர் பங்காளின்னு சொல்றாரு? அதானே ஏதோ அது மர்மம் இருக்கு. இதை நம்ம போனாதான் தெரிஞ்சுக்கலாம், கண்டறியலாம். போலாமாடி? அம்மா சரியா? அம்மா ஏண்டி என்ன இருந்தாலும் பரவாயில்லம்மா. ஐயோ ஆமாம்மா பூபதி அவன் ஆம்பளை பையனாச்சு அவனு போய் அடிச்சுட்டே அம்மா. கோமா இருக்கா? ரொம்ப கோவத்தோடு இருக்கிறான். ஒரு பொம்பளை கையில அடி வாங்கிட்டாரு. அவன் அப்படியே ரோசக்காரன் அம்மா, அப்படியே கரண்ட்ல கை வச்சு செத்துருவாமா. அந்த மாதிரி ஆளு அம்மா அவன். ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டோமானு ஏன்னா மருந்து கொடுத்துருவாமா. பூபதி ஏமா மந்திரி ஏமா பாப்பா. சரி சரிம்மா. என் சுந்தர தாதி அவ எப்பவுமே என் கூட இருப்பா. அவ என்னை போல ஒரு பெண். அவளை அடிச்சுமா. ஆனா நீ ஒரு ஆண்மகன். உன்னை கை தொட்டு அடிச்சுட்ட. சரி அம்மா என்னை மன்னித்து விடுப்பா. சரி சரி ஓகேம்மா. சரி ஓகே. சரி விடி அம்மா. அம்மா அம்மா அவனை கூட்டு போலாம் கூட. சரி வாடா பையா. பாண்டவர் எப்படி பங்காளி? பங்காளி இத போனாதான் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம்மா உன் கூட நாங்களும் வரோம். வரீங்களா? அவரு யாரு பங்காளி யாரு தயாதி அப்படின்னு நாங்களும் கண்டறியணும். பாப்பா விட்டு போய் ஏன்னா சேர்த்து ஆமாம்மா. சரி இப்ப வாடி போலாம். எந்த வகையில பங்காளி அப்படின்னு அவரு நாம கேட்கிற 4 வார்த்தை நெருக்கா. ஐயோ இல்லையம்மா. ஆமாம்மா அண்ணன் பாரு நான் போய் வருவா. ஐயோ
அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் மர்மம் இருக்கின்றது. பாண்டவருக்கு இவர் எப்படி பங்காளி ஆமாம்மா. அப்படின்னு எந்த தெரியும். வகையில பங்காளி? அபேலியோட சண்டைக்கு போறாரா? தெரிஞ்சு வந்துட்டோம். ஆமா. ஆனால் ஆ. அவர் முகத்தை பார்த்து நேரா நான் பேச மாட்டேன். ஆஹா. ஏன் நேரா பேச மாட்டீங்க? ஏண்டி ஆ. ஏன் பேச மாட்டேன்? ஏன் என்ன காரணம்? அம்மா ஆமா. மலையும் தரித்த பின்னால் மன்னவன் முகத்தை யானோ சலவே கண்டதில்லை தையலே என் தோழி கேளா சாலவே கண்டதில்லை தையலே அடிவேலை போல் விழியின் மாது விலங்கிடும் திரையும் நன்றாய் ஏழை போல் இழியும் மாறு இளைஞர் திரையில் நின்றாய். இளமாய் போட்டு பேச செப்பிடு என் தாதி மாறே தாதி ராணி அம்மா, ஏன் அவர் முகத்தை பார்த்து பேச மாட்டேன்னு சொன்னா? ஏம்மா என்ன காரணம்? அவருக்கு எனக்கு திருமணம் நடந்து ஆ, 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 காலமா ஆகிவிட்டது. அவர் முகத்தை நான் பார்த்ததே இல்ல. தெரியாது. நேரா அவர் முகத்தை திடீர்னு பார்த்தா பார்த்தா முரண்பாடு அடிச்சிடும். ஓ, முறைப்பாடு. முரண்டாடு. அந்த முறைப்பாடு அடிச்சிடும். ஆமா, முரபாடு சுருகா. கண்டிப்பா. ஆ, ஏன்னா ஒரு 3 வருஷம் அந்த வீட்டுக்கு போவாது இருந்தாலே ஆ, அதுக்கு மேல முறைப்பாடு தீர்த்தாதான் போகும். ஆமா. இது 12 வருஷம் ஆகி போச்சு. ஆ, அதனால ஆ, ஆ. நேரா அவர் முகத்தை நானும் பேச மாட்டேன். பார்க்க கூடாது. எனக்கு அவருக்கும் ஆ, மத்தியில வெண் திரை திரை வளர்த்தி திரை மறைவாக நான் நின்று பேசுவான். ஓ, ஆ, போய் சொல்லுவோம். ஏன்னா ஆ. ஏன் திரைன்னு கேட்பாரு அவரு. ஏம்மா அப்படி என்ன சொல்ற? என்ன சொல்லணும்? எங்க ராணி அம்மா உங்க முகத்தை பார்த்து பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்களா? என்ன காரணம் கேட்டா கேட்டா எங்க ராணி அம்மா சூரிய குலத்திலே பிறந்தவர். ஓ, எங்க ராணி அம்மா சூரிய குலத்துல பிறந்தவங்க. நீங்க சூத பொங்கவனா? நீங்க சூத பொங்கவனா? நீங்கள் இழுகுலத்தோனா? இழுகுலத்தோனா? அதனால உங்க முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. அதனால வெண் திரைன்னு சொல்லி போடி அப்படின்னு சொல்லணுமா? ஆமா போ.